வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மக்களவை தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநில அரசு இணையதளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களின் படங்கள் நீக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த புதன்கிழமை தொடங்கியது. புதுச்சேரியில் பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பர பிரசுரங்கள், சுவர் விளம்பரங்கள் ஆகியவற்றை தேர்தல் பிரிவு பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். மேலும் அரசு சார்பில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய கார்களையும் சம்பந்தப்பட்டோர் திருப்பி ஒப்படைத்தனர். அரசியல் கட்சி பிரமுகர்களின் கார்களில் பொருத்தப்படும் கட்சி கொடிகளையும் அதிகாரிகள் அகற்றினர். புதுவை அரசு துறைகளுக்கான இணையதளங்களில் இடம்பெற்றிருந்த முதலமைச்சர், அமைச்சர்களின் படங்களையும் அதிகாரிகள் நீக்கியுள்ளனர். புதுவை பகுதியில் சமூக வலைதளங்களில் ஜாதி மத ரீதியான பதிவுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் நன்னடத்தை விதிகள் விலக்கப்பட்ட பிறகே மீண்டும் முதலமைச்சர், அமைச்சர்கள் படம் அரசு துறை இணையதளங்களில் இடம்பெறும் என தேர்தல் பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். மக்களவை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 90 பேரிடம் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் வன்முறை, அமைதியை குலைக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அனைத்து காவல் நிலையங்களிலும் பழைய குற்றவாளிகளது பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அத்துடன் ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களிடம் முன்னெச்சரிக்கையாக 107வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மட்டும் கடந்த சில நாட்களில் மொத்தம் 90 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவர்கள் அந்தந்த பகுதி வட்டாட்சியர் அலுவலகம் சென்று குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என உறுதிமொழி பத்திரத்தில் கையொப்பமிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவின பார்வையாளர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியை சந்தித்து கலந்துரையாடினர். புதுச்சேரிக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்களாக தணிக்கை அதிகாரி முகமது மன்சூர் ஹசன் மற்றும் வருவாய் அதிகாரி லட்சுமிகாந்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனை சந்தித்தனர். அப்போது இருவரிடமும் ஓட்டு பதிவிற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கினர். இதனையடுத்து தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி கட்டுப்பாட்டு அறை, ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அறை, ஸ்விதா ஆன்லைன் போர்ட்டல், தபால் ஓட்டு பிரிவு அறை, கோரிமேடு எல்லையில் உள்ள சோதனை சாவடி ஆகிய இடங்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு முகாமிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகும் பாண்லே பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் செய்து வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு வாக்காளர்களிடம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தினம்தோறும் அரசு நிறுவனமான பாண்லே நிறுவனத்திடம் இருந்து வெளியாகும் பால் பாக்கெட்டுகளில் தவறாமல் வாக்களிக்கவும், உங்களது வாக்கு உங்கள் குரல், உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல, தேர்தல் புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி 1950, கண்ணியமாக வாக்களிப்போம், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு போன்ற பல்வேறு வாசகங்கள் தினமும் 2 வேளையும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தினம்தோறும் 1,80,000 வீடுகளுக்கு இந்த வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் செய்தி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானூர் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த வாலிபர் கட்டுப்பாட்டை இழந்து மதில் சுவரில் மோதி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த வேலையின் காரணமாக விக்கிரவாண்டியில் இருந்து வானூர் அருகே உள்ள சேமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்கநாதபுரம் சாலை வழியாக கூத்தப்பாக்கம் நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த நடராஜன் ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள பேப்பர் மில் காம்பவுண்ட் சுவற்றில் மோதி உள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட ரங்கநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து வாடூர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்கூட்டம், வாகன பிரச்சாரம் செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தல் சம்பந்தமாக பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் வாகன பிரச்சாரம் போன்ற அனைத்து அரசியல் நிகழ்வுகளுக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முன் அனுமதி பெற வேண்டும். இதன் முன் அனுமதியினை பெற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், நேரடி அனுமதி பெற ஒற்றை சாளர அனுமதி அலுவலகம், சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திட்டம் மற்றும் ஆராய்ச்சி தரைத்தளத்தில் இயங்குகிறது. இதற்கு வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர்கள், பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு மக்களவை பொது தேர்தலுக்கான அட்டவணை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியில் இருந்து மாதிரி நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்யவும், தேர்தல் நடத்தை விதி மீறல்களை கண்காணிக்கவும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியால் கீழ்காணும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக சூழலை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் பதற்றமற்ற வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாவுராவ் கோதாரு, மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சுஜன்யா, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை அரசு நிறுவனத்தில் தணிக்கை மேற்கொள்ளும் வகையில் தணிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு நிதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள உத்தரவில், அரசு நிறுவனங்களுக்கான தணிக்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தன்னாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் ஆகியவை முறையாக ஆண்டு கணக்குகளை தணிக்கை செய்ய தணிக்கையாளர்களை நியமிக்க விரிவான அறிவுறுத்தல்களை நிதித்துறை வழங்கியுள்ளது. எனவே தணிக்கை குழு தேர்வு செய்து வெளியிட்ட தணிக்கையாளர்கள் குழுவில் இருந்து சம்பந்தப்பட்டோரை தேர்வு செய்யலாம். அரசு நிறுவனங்களில் கணக்கு நிலுவைகளை விரைவில் முடிக்க கணக்கு தணிக்கைக்கு என தணிக்கையாளர்களை நியமிக்க வேண்டும். அதன் மூலம் விரைவாக கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்த தமிழ்வேந்தன், அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தனை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், வேட்பாளர்கள் தமிழ்வேந்தனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கும் தன்னை பரிந்துரை செய்த மாநில செயலாளர் அன்பழகனுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலம் கடந்த 40 ஆண்டுகளில் பின்னோக்கி சென்றுள்ளது என்றும், அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என தெரிவித்தார். மேலும் மாநில மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து பெறுவது, போதைப் பொருள் விற்பனையினை தடுப்பது, ரயில் நிலையம் விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், போக்குவரத்து நெரிசல்களுக்கான தீர்வு, முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்வேன் என உறுதியளித்தார். தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு,
கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுடன் முதல் நபராக கட்சியினை விட்டு வெளியேறியது நான் தான் என்றும், தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்று வரை பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மத்தியில் எந்த ஒரு அரசு வந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தராமல் வஞ்சித்து வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது திமுக அமைப்பாளர் சிவா தூண்டுதலின் பேரில் ஒரு சிலர் சமூக வலைதளங்களில் தன்னை பாஜகவின் பி டீம் என விமர்சனம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், பாஜகவின் உண்மையான பி டீம் திமுக அமைப்பாளர் சிவாதான் என்றார். மேலும் திமுக அமைப்பாளர் சிவா மறைமுகமாக தான் செய்யும் தொழிலுக்கும் பினாமியாக இருந்து தொடங்கவிருக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கும் பாதகம் ஏற்படாமல் இருக்க பாஜக கூட்டணி அரசிடம் மண்டியிட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். மேலும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள திமுக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். பிச்சை வீரன்பேட் மயானத்தை மறுசீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கும்படி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட மயானம் சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு வசித்த மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது. தற்போது பிச்சை வீரன்பேட் கிராம மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மக்களின் இறுதி காலங்களில் இறப்பு ஏற்படும் பொழுது உடல் அடக்கம் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு பல முறை புகார் கொடுத்தும் எந்தவித பயனும் இல்லை. இந்நிலையில் அந்த கிராம மக்களின் மயானமானது அசுத்தமாக இருப்பதை கண்ட டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பானது பிச்சை வீரன்பேட் மயானத்தை சுத்தம் செய்தனர். மேலும் பிச்சை வீரன்பேட் மயானத்தை மறுசீரமைப்பு செய்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கும்படி அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா 14ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கி பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகன வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன்படி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். மயிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டத்திற்கு தேர் புதுப்பிக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது கடந்த 14ஆம் தேதி விநாயகர் விழாவுடன் துவங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியாக 15ஆம் தேதி காலை கொடி ஏற்றத்துடன் விழா நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 23ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் நாள் காலை 6 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. திரு தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள தேர் முற்றத்தில் தேர் புதுப்பிக்கும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. திரு தேரோட்டமானது வரும் 23ஆம் தேதி இரவு முத்து விமான உற்சவமும் 10ஆம் நாள் காலை பங்குனி உத்திரமும் தீர்த்தவாரி உற்சவமும் இரவு தெப்ப திருவிழாவும் நடைபெறவுள்ளது. விழாவின் நிறைவாக 11ஆம் நாள் இரவு முத்து பல்லக்கு உற்சவத்துடன் பங்குனி உத்திர பெருவிழா நிறைவு பெறுகிறது. விரைவில் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் பாஜக அரசு பல்வேறு அதிரடிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சமையல் சிலிண்டர் வழங்கப்படுகிறது. சிலிண்டர் பெறுவதற்கான வைப்பு தொகை உட்பட ரூபாய் 1600 மத்திய அரசை வழங்குகிறது. இதில் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின்படி கேஸ் அடுப்பும் முதலாவது சிலிண்டரும் பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். பாலஸ்தீனம் மீதான போரில் பட்டினியை ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது.
மேலும் இந்த போக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினர்கள் வலியுறுத்தியும் கூட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதற்கு தயாராக இல்லை. காசாவில் ஹமாஸ் படையினை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் கொந்தளித்துள்ளார். இவரது கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்திய அணியின் சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா பேசியுள்ள வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அண்மையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்த டெஸ்ட் தொடரில் விளையாடியதன் மூலமாக அஸ்வின் 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய பெருமையை பெற்றதோடு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய சாதனை படைத்தார். அதுபோல் முதல் 3 போட்டிகளில் அஸ்வின் எதிர்பார்த்த அளவிற்கு விக்கெட்டுகள் வீழ்த்தவில்லை. இருப்பினும் கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளில் அஸ்வின் தனது சம்பவத்தை செய்தார். இதன் மூலமாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் மொத்தமாக 26 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். இருப்பினும் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீதான விமர்சனங்கள் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு முறையும் அஸ்வின் தனது திறமையினை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ரோஹித் சர்மா தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பேசுகையில், ரவிச்சந்திரன் அஸ்வினின் கிரிக்கெட் சாதனைகளே அவர் யார் என்பதை சொல்லும். ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதுகளை எத்தனை முறை வென்றிருக்கிறார் என்று பாருங்கள். அதன் மூலமாக இந்திய அணியின் மிகப்பெரிய மேட்ச் வின்னர் என்பது புரியும். இந்தியாவின் எந்த மைதானத்தில் விளையாடினாலும் அஸ்வின் கைகள் ஓங்கியே இருக்கும். இந்திய அணி வெளிநாடுகளில் விளையாடினாலும் சரி, இந்தியாவில் விளையாடினாலும் சரி, எப்போதும் பிரஷர் இருக்கும். அதனை அஸ்வின் நன்றாக உணர்ந்திருப்பார். ஏதாவது ஒரு போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அஸ்வின் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை என்றால் உடனடியாக ரசிகர்கள் அஸ்வினுக்கு வாய்ப்புகள் கொடுத்தது போதும் என்று பேச தொடங்கி விடுகிறார்கள் என்று ரோஹித் சர்மா தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் கூறியுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.